மரியாளும் தேவதூதரின் ஊழியமும். மரியாளும் தேவதூதரின் ஊழியமும். 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிரவேசித்து வாழ்க இருக்கிறார் என்றார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதின் 27 தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை நடத்திற்கு தேவனால் அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். 26வது வசனம். 6ஆம் மாதத்திலே காப்ரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில். ஹல்லேலூயா. யோசேப்பினிடத்தில் அனுப்பப்பட்ட அதே தூதன் தான் சகரியாவினிடத்தில் அனுப்பப்பட்டான். சகரியாவினிடத்தில் அனுப்பப்பட்ட அதே காபிரியேல் தூதன் தான் இப்போ யாரிடத்தில் அனுப்பப்படுகிறார்? மரியாளிடத்தில் என்ன செய்கிறார்? அனுப்பப்படுகிறார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் தேவதூதன் சொல்லும்போது ஆமேன். இப்பொழுது எலிசபெத்துடைய இன்சிடெண்டையும் அதே தூதன் 36வது வசனத்திலே மரியாளிடத்தில் சொல்லுகிறார். இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது எத்தனாவது மாதம்? 6வது மாதம். சத்தமா ஹல்லேலூயா. ஆமேன். இது 6ஆம் மாதம் தான். ஹல்லேலூயா. ஜூன் மாதம் 6வது மாதம் தானே. ஆமேன். இந்த 6ஆம் மாதத்திலே நாம் தியானிக்கிற சில தேவதூதனை குறித்து எதெல்லாம் தியானிக்கிறோமோ அதெல்லாம் கர்த்தர் நடப்பிப்பாராக. சத்தமா ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே. அது இவளிடத்தில் நேரடியாக இடைபடுகிறான். ஒரு பெரிய ஊழியம் அந்த ஆரம்பத்தில் தூதண்ட ஊழியம் இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் தனித்தனி விதமாய் என்கவுண்டர் நடக்குது. ஸ்தோத்திர சகரியா யோசேப்பிடத்தில் தனியாக நடக்குது. அடுத்து மரியாள் இடத்துல தனியாக நடக்குது. அடுத்து காப்ரியேல் இடத்துல என்ன செய்கிறது? தனியாக நடக்கிறது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஸ்தோத்திரம். இந்த மரியாள் இடத்துல தேவதூதன் இடைப்பட்ட பிறகுதான் அடுத்து யார்கிட்ட போகிறார்? யோசேப்பிட்ட போகிறார். யோசேப்பு இடத்துல. ஸ்தோத்திரம். ஏன்னா இப்போ இவன் இந்த தேவதூதனுடைய என்கவுண்டர் உண்டான போது மரியாள் கன்சீவ் ஆகுறாங்க. இவ கன்சீவ் ஆன பிறகுதான் நியூஸ் யாருக்கு போகுது? யோசேப்புக்கு போகுது. அவன் நீதிமானாக இருந்தபடினாலே ஆமேன் அவளை ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாக இருந்தான். அந்த நேரத்தில் தான் தேவதூதனுடைய மரியாளிடத்தில் வந்த அதே தூதன் யாரிடத்தில் இடைபட ஆரம்பிக்கிறார்? யோசேப்பினிடத்தில் இடைபட ஆரம்பிக்கிறார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே. இங்கே 2 வார்த்தைகளை நான் பிரித்து சொல்லுகிறேன். ஒன்று, அவர் தேவதூதன் சொல்லுகிறார், நீ கிருபை பெற்றவள். நீ என்ன செய்தவள்? கிருபை பெற்றவள். கிருபை தருகிறேன் என்றல்ல, இவளுக்கு என்ன இருக்கிறது? கிருபை. இவ பேசும்போது இவளுக்கு என்ன உண்டாயிற்று? கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. அடுத்து 2வது ஒரு வேர்டு சொல்லுகிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ எப்படிப்பட்டவள்? ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆமேன். ஸ்தோத்திரம். ஒன்று கிருபை பெற்றவள், 2வது ஆசீர்வதிக்கப்பட்டவள். அல்லேலூயா. ஆமேன். அப்போ கிருபை தேவதூதன் வந்ததுனால அவளுக்கு கிருபை கொடுக்கல, வருவதற்கு முன்பாகவே கிருபை வெளிப்பட்டது. இவள் தேவதூதனுடைய என்கவுண்டர் உண்டானதுனால இவளுக்கு ஆசீர்வாதம் வரல, இவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் இருந்தபடினால ஆமென் தேவதூதன் இவளோடு இடைபட ஆரம்பித்தான். அல்லேலூயா. அப்போ எது ஆசீர்வாதம், எது ஆசீர்வாதம், எது கிருபை என்றால் ஆமென் தேவனோடு உள்ள உறவு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனோடு உள்ள ஆமென் சந்திப்பு. ஆமென். தேவர் சத்தம் கேட்பது தான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆமென். இன்னைக்கு மனிதர்கள் எதை ஆசீர்வாதம் என்று நினைக்கிறார்கள்? பணம், பொருள், சொத்து, உயர்வு, நல்ல வேலை, நல்ல வீடு, இது ஆசீர்வாதம் என்று நினைக்கிறார்கள். இது ஆசீர்வாதம் தான், இது நமக்கு தேவையானது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது ஆசீர்வாதம், நான் இல்லைன்னு சொல்லலை, அதற்காகத்தான் உழைக்கிறோம். ஆனால்
பரலோகம் நம்மை ஆசீர்வாதம் என்று எதை சொல்லுகிறது என்றால், ஆமென், நம்மை தேவதூதனுடைய ஒரு சந்திப்பு, தேவனோடு ஒரு சந்திப்பு நமக்கு ஏற்பட்டால் அது நமக்கு ஆசீர்வாதம். புரிகிறவங்க ஆமென் சொல்லுங்க. நாம் தேவ சத்தத்தை கேட்கிறோம் என்றால் அதுதான் ஆசீர்வாதம். தேவன் நம்மோடு பேசுகிறார் என்றால் அதுதான் என்னது? ஆசீர்வாதம். ஆண்டவர் அனுமதித்தால் நாம் அடுத்து இனி 1 monthல அடுத்து இனி 1 month ப்ரேயருக்கு தான் போவோம். அதுக்கு வேறு வேடை தந்திருக்கிறேன். நான் எப்பவுமே அதுக்கு ஆயத்தமாகிட்டு இருக்கிறேன். எப்போமாவது ப்ரேயர் வச்சா ஆண்டு நடத்துகிறதா நிறைய இது பெண்டிங் இருக்குது, மகிமை பெண்டிங்கில் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் தேவதூதருடைய ஊழியத்தை குறித்து நம்ம ஆண்டவர் அனுமதிச்சா நம்ம தியானிக்க கிருபை செய்வாராக. ஆமென் சொல்லுங்க. நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நமக்கு கிருபை தரப்போகிறார் என்றல்ல, நாம் கிருபை பெற்றவர்கள். நம்மை ஆசீர்வதிக்க போகிறார் என்றல்ல, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் கிருபை பெற்றவள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஹல்லேலூயா. அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். எல்லா ஸ்திரீகளை போல நீ ஒருத்தி அல்ல, ஸ்திரீகளுக்குள்ளே நீ என்ன செய்யப்பட்டவள்? ஆசீர்வதிக்கப்பட்டவள். சத்தமோ ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இனி சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. இனி சத்தமாய் ஹல்லேலூயா. ஆமென் 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 ஹல்லேலூயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, ஏனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஓ அன்பினாவி, ஆமென், விலையேற பெற்றவரே, ஏனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, கிருபை இவளுக்கு கிடைத்ததுனால, ஆசீர்வாதம் இவளுக்கு கிடைத்ததுனால சில அனுபவங்கள் இவளுக்கு உண்டானது. ஆமென் சொல்லுங்க. அதை குறித்து தான் நம்ம தியானிப்போம். ஆண்டவர் கிருபை செய்வாராக. சத்தமோர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு முறை கூட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நான் நிறைய சொல்லணும், அதனால் ஆண்டவர் அனுமதிக்கிறது போல சிலதை விடுகிறேன். கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவாராக. ஆமென். 1, இவளை கிருபை பெற்றவளே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமென், இவள் தேவதூதன் பேசும்போது அவளுக்கு அந்த வேர்டு உள்ள யாரல, ஆமென், என்ன கிருபை பெற்றவள, ஓ அல்லேலூயா அல்லேலூயா, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட, ஓ சோத்திரம் சோத்திரம். அவள் என்ன செய்கிறாள் என்றால் 29வது வசனத்தில், அவளோ அவனை கண்டு, தேவதூதனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று என்ன செய்து கொண்டிருந்தான்? சிந்தித்து கொண்டிருந்தான். நீ கிருபை பெற்றவள், மண்டைக்குள்ள யாரல, நீ ஸ்திரீகளுக்குள்ள என்ன செய்யப்பட்டவள்? ஆசீர்வதிக்கப்படு. மண்டைக்குள்ள என்ன செய்யல? யாரல. இவன் என்ன, இவளுக்கு மண்டையில் என்ன ஓடி, இவன் எதுக்கு வந்தான்? ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா புகழ்ந்து பேசுறாரு, நல்லா என்ன வாழ்த்துறாரு, நீ கிருபை பெற்றவள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு வாழ்த்துறாரு. இதெல்லாம் மண்டைக்குள்ள யாரல. அது ஒன்றும் இவளுக்கு மண்டை என்ன செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா, எதுக்கு வந்தான், எதுக்கு வாழ்த்துறான், எதுக்காக, இப்போ என்ன இங்கே என்ன செய்ய போகுது, நடக்க போகிறது. ஏன்னா நம்ம 27ஆம் வசனத்தை வாசித்தோம், திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இவளுக்கு நான் நினைக்கிறேன், என் மைண்டில் என்னன்னா, சோத்திரம், அந்த புருஷனை யோசேப்பை குறித்து ஏதோ புகழ்ந்து பேசலாம். உனக்கு நல்ல புருஷன் என்ன செஞ்சிருக்கு, கிடைச்சிருக்கு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், இனி உன் குடும்ப வாழ்க்கை இப்படி இருக்க போகுது, உன் குடும்ப வாழ்க்கை இப்படி மாறப்போகுது. ஆமென். உன்னை நான் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் தேவைகள் சந்திக்கப்படும், உன் கண்ணீரெல்லாம் மாறி போகும். இப்படி தான் அவன் நினைச்சிட்டு இருந்திருப்பா. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். திடீரென்று அவள், தேவதூதன் சொல்லுகிறார் 31, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு என்ன பெயரிடுவாயாக? இயேசு என்று. ஃபர்ஸ்ட் நான் கிருபையை பேசுகிறேன், கிருபை என்ன செய்தது. 2வது அவளுக்கு அந்த கிருபையினால் உண்டான அவளுடைய ஆசீர்வாதத்தையும் சொல்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அதாவது முதல்ல சொல்லுகிறேன், அவள் சிந்தையில் உதிக்காததை
தேவதூதன் அவளோடு பேசினார். அவள் சிந்தையில் என்ன செய்யாதது, உதிக்காது. நான் சொல்ற 8 வேர்டு இருக்கு, 8ம் சரியான எஃபெக்டிவ் ஆக்கும். ஆனால் நம்முடைய வேடை எடுக்கணும். மரியாள்னு நான் சொல்லும் போது அங்கே போட்டோம், மரியாளெல்லாம் முடிஞ்சாச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க தான் மரியாள், ஆண்கள் தான் ஆமேன்னு சொல்றாங்க. அதுல ஸ்பெஷல் தாத்தா தான் ஆமேன்னு சொல்லியார். ஹல்லேலூயா சொல்லுங்க, நீங்க தான் மரியாள். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு பேசுகிறார் என்றால் அவருடைய அடையாளம் ஒன்று, நம்மால் நம்ப முடியாததாக இருக்கும். 2, நம்முடைய சிந்தையில் உதிக்காததாக இருக்கும். அதான் தேவன் பேசுவார். நேற்றுக்கு காப்ரியலை பார்த்தோம். காப்ரியல்கிட்ட சொல்றாரு, ஜெபம் பண்ற, உனக்கு குழந்தை ஜெபம் பண்றார். என்ன ஜெபம்? எனக்கு என்ன தாரும்? குழந்தை தாரும். என் கூட பேசுங்க, பேசிட்டே இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எழுதுறதுல மும்முரம் காட்டாதுங்க. ஆமேன், ஸ்தோத்திரம். பேசிட்டே இருக்கு. ஆமேன், ஜெபம் பண்ணிட்டே, எனக்கு குழந்தை தாரும். அப்போ தேவதூதன் வந்து ஆண்டவரால் அனுப்பப்பட்டு சொல்றாரு, உன்னுடைய மனைவி எலிசபெத் ஒரு குமாரனை பெறுவார், அவளுக்கு என்ன பேரிடுவாயாக? யோவான் என்று பேரிடுவார். அவனால நம்ப முடியல. தூதன் சொல்றாரு, நீ விசுவாசியாதபடியினால் அவன் உனக்கு வாய்க்கு நான் என்ன செய்யறேன்? பூட்டு போடுறேன். குழந்தை பிறந்து பேரு கேட்கும்போது உனக்கு பூட்டை நான் என்ன செய்யறேன்? ஓப்பன் பண்றேன். அப்போ தேவன் பேசுகிற வார்த்தை நம்மால் நம்ப முடியாததாக இருக்கும், ஆனால் நிச்சயமா அது நடக்கும். 2வது இங்க மரியாள்கிட்ட வர்றேன். தேவன் பேசுகிற வார்த்தை அங்கே நம்ப முடியாததா இருக்கும். தேவன் பேசுகிற வார்த்தை நம்முடைய சிந்தையிலே உதிக்காததாக இருக்கும், ஆனால் அது நடக்கும். மனுஷன் பேசுற வார்த்தை நம்ம கேட்ட வார்த்தைகளா இருக்கும், நாம் பழகின வார்த்தைகளா இருக்கும். ஆமீன். இல்லைன்னா சந்தோஷமான வார்த்தைகளா இருக்கலாம், ஆறுதலான வார்த்தைகளா இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா தேவன் நம்மோடு ஒரு வார்த்தை பேசுகிறார் என்றால் அது நம்முடைய சிந்தையிலே உதிக்காத வார்த்தை. மரியாள் என்ன சிந்தித்து கொண்டிருக்கிறாள்? நான் இப்ப என்ன திருமணம் நிச்சயிக்கப்பட்ட ஒரு கன்னிகை, இனி புருஷனை குறித்து ஏதாவது பேசுறான், இல்லைன்னா இனி அவள் ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள் பிரவேசிக்க போகிறாள், அந்த குடும்ப வாழ்க்கை குறித்து ஏதாவது பேசலாம். அவள் அதை தான் சிந்தித்து கொண்டிருந்தாள். அவள் அழகான வேதம், அவள் சிந்தித்ததுக்கு அப்பாற்பட்ட விதத்தில், அவளால் சிந்திக்க முடியாத அளவுல சொல்றாரு, நீ யோசேப்பை திருமணம் பண்ணதுக்கு முன்னாடியே நீ கர்ப்பவதி ஆவாய், நீ கன்னிகை. ஆமேன். ஆனால் ஆமேன், அதுக்கப்புறம் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைக்கு பேர் இயேசு. அவர் பெரியவராயிருப்பார். இவர் நம்ம சொல்லுவாங்க, கனவுல கூட நினைச்சு பார்க்கலன்னு. ஹல்லேலூயா. நான் உங்களை பார்த்து சிலதை சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன். இந்த ஜெப நாட்களில் வந்திருக்கிறவங்கள பார்த்து சொல்றேன், உங்கள் சிந்தையில் உதிக்காததை கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆனால் அவர் பேசிட்டு போகிறவர் அல்ல. உங்கள் சிந்தையில் உதிக்காததை அவர் பேசுகிறார் என்றால் உங்கள் சிந்தையில் உதிக்காததை உங்கள் கரங்களிலே கர்த்தர் தருவார். அவர் எதை சிந்தையிலே உதிக்காததை பேசினாரோ அதை நிச்சயமாய் அவர் நிறைவேற்றுவார். பாஸ்டர், நான் எதிர்பார்த்துட்டு வந்தது இது. தேவதூதன் வந்து மரியாளோட பேசுகிற போது மரியாள் எதிர்பார்த்து சிந்தித்து கொண்டிருந்தது ஒரு விதம். ஆனால் அவளுக்கு நேராக வந்த வார்த்தை அவள் சிந்தைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் வார்த்தை வந்தது. அது நடந்தது. மரியாள் யோசேப்பை விவாகம் பண்ணும்போது மரியாள் கர்ப்பவதியாயிருக்கிறாள். அவள் கன்னிகை. அந்த குழந்தை அழகா இருக்கும். நம்ம யோசேப்புல கவனிச்சோம், குழந்தை பிறக்கிற வரையிலும், திருமணமானாலும் குழந்தை பிறக்கிற வரையிலும் யோசேப்பு மரியாளை அறியாதிருந்தான். ஏன்னா இந்த குழந்தை பரிசுத்தம் உள்ளது. இந்த குழந்தை எப்படிப்பட்டது? பரிசுத்தம் உள்ளது. எழுதி வச்சுக்கோங்க, சிலருக்கான தீர்க்க தரிசனமான வார்த்தை. உன் சிந்தையில் உதிக்காததை இந்த 2026 உன் வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றுவார்.
நான் என் சிந்தையில இப்படி ஒரு உதித்ததே இல்லை பாஸ்டர், உதித்ததே இல்லை. நடக்கும், நிறைவேறும், நிச்சயமா நிறைவேற்றுவார். உங்க கரங்களிலே கர்த்தர் தருவார். அவள் சிந்தையில் உதிக்காத ஒரு குழந்தை என்கிற இயேசுவை மரியாளுடைய கரங்கள் ஏந்தினது போல உங்கள் கரங்கள் நீங்கள் விசுவாசிக்க முடியும் என்றால் நீ சிந்தையில உதிக்காததை ஆமே கர்த்தர் நிச்சயமாய் செய்வார், செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆமே என் சிந்தையில் உதிக்காதது என்னோடு பேசி கொண்டிருக்கிறார், அது நிச்சயமா நடக்க போகிறது. ஆமேன்னு சொல்லுங்க. நான் இந்த வேர்டு நான் நேற்றைக்கு பேசும்போது நாளை என்ன பேசணும்னு தெரியல. நாளைக்கும் நான் அப்படிதான் சொன்னேன், எனக்கு தெரியாது. பட் நான் இங்கே உட்கார்ந்து கொஞ்சம் சீக்கிரமா இந்த ஏன்னா வேர்டு இல்லை, நான் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் ஒவ்வொரு வேர்டுகளாக தந்து கொண்டே இருந்தார். நாளைக்கு எல்லாத்துக்கும் டாபிக் இருக்கு, பட் என்ன பேச போறேன்னு தெரியாது. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், இது ஒவ்வொன்றும் ஜெபத்தில் இருக்கும்போது ஆண்டவர் சிந்தையில போட்ட வார்த்தைகள், அதனால நீங்க அற்பமா எடுக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ உள்ள நமக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸிங் என்னன்னா, மீண்டும் இந்த வார்த்தைகளை போட்டு கேட்க நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. விட்டுறாதுங்க. நம்முடைய காதுகளிலே துணித்து கொண்டிருக்கிற வேண்டிய வார்த்தைகள் தேவ வார்த்தைகளாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. எனக்கு அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள போக முடியலை, நான் திரும்பவும் சொல்லுகிறேன். உன் சிந்தையில் உதிக்காததை கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். உன் சிந்தையில் உதிக்காதது உன் வாழ்க்கையில் நடக்கும். கர்த்தர் நிறைவேற்றி தருவார், நிறைவேற்றி தருவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? ஆமே. அவள் சிந்தையில அவள் வேற எதெல்லாமோ சிந்திச்சுட்டு இருக்கிறாள். இப்படி எது ஃபியூச்சர் லைஃப் அப்படி அது தேவதூதன் வாயிலண்டு வந்து விழுக்குது. நீ கர்ப்பவதி ஆவாய். திருமணம் பண்ணதுக்கு முன்னாடி அவ கேட்குற இது எப்படி நடக்கும்? சில வார்த்தைகளை சொன்ன பொண்ணு அவள் அழகா சொல்றான், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே ஆவுக கடவுள். சத்தம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்குறேன். இந்த கிருபையினுடைய விசேஷம் இதுதான் மரியாளுக்கு. அப்போ அவள் சிந்தையில் உதிக்காததை தேவன் தேவதூதனை கொண்டு அவளோடு என்ன செய்தா? பேசினார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது கிருபை அந்த விசேஷம் இவளுக்கு நடந்தது. அவள் கேட்டதின் பேரிலே அது அவள் வாழ்க்கையில் நடக்கலை. அவ இப்போ சகரியாவுக்கு நடந்தது, அவன் கேட்டதின் பேரில் அவனுக்கு நடந்துச்சு. அவன் என்ன கேட்டான்? சகரியா என்ன கேட்டாரு? எனக்கு ஒரு குழந்தை தாரும், எனக்கு ஒரு குழந்தை தாரும். அவ கேட்டார். பல வருஷமா ஜெபித்தா. ஆனா பதில் நம்ப முடியாது. ஆண்டவர் பேசும்போது நம்ப முடியாத அளவில் இருந்துச்சு. ஆமென். ஆனா கர்த்தர் கொடுத்தார். ஆனால் மரியாளுக்கு கிடைத்தது கேட்டதன் பேர்ல அவளுக்கு என்ன செய்யல? பேசுங்க, கிடைக்கல. அவ கேட்டா இயேசுவை பெற்றெடுத்தாள். சொல்லுங்க. அவ கேட்டாளா, எனக்கு ஒரு குழந்தை இயேசுவை தாரும், இப்போ இனி பிறக்க போற குழந்தை எனக்கு வயிற்றில் உதிக்கணும். அல்லேலூயா. கேட்டதன் பேரில் அவள் என்ன செய்யல? கிடைக்கல. தேவ சித்தத்தின் பெயரில் தானாகவே அவள் வாழ்க்கையில் நடந்தது, தானாகவே அவள் வாழ்க்கையில் நிறைவேறினது. இப்ப எழுதாதுங்க, பேனா தூக்கி தூர போட்டுருவேன். நல்லா கையை தட்டி ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையோட விசேஷம் என்ன தெரியுமா? கேட்டு வாங்குறதே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் தானே நினைக்கிறேன். ஆமென். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை. நான் பேழை செய்யட்டான்னு ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட கேட்டாரா? இல்லை. அவன் கேட்காமல சொல்றான், நீ பேழை உண்டு பண்ணு. அவனை கொண்டு கர்த்தர் செய்ய வைத்தான். பக்கத்தில் உள்ள கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க கேட்காதத லைவ் வேற போகுது. சொல்லுங்க, நீங்க கேட்காதத உங்க கரத்துல
கர்த்தர் தருவார். அப்பா என்ன வேடு இல்லை. அவ கேட்கல. நான் எனக்கு வெயிட் ஒரு இயேசு பிறகு அதுக்கு இவ சொன்ன பிறகுதான் அவள் சொல்லுகிறாள், ஆமேன் ஸ்தோத்திரம். மரியாள் வாழ்த்து துள்ளிட்டு, ஆமேன். அதுக்கப்புறம் 46வது வசனத்தில் எந்த மரியாள், அப்பொழுது மரியாள் எலிசபெத்தை வீட்டில் வைத்து நடக்குது. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. ஆமேன். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை என்ன சொல்லுவார்கள்? பாக்கியவதி என்பார்கள். அப்பா, ஹலோ, சத்தமாய் ஆமேன். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? கிருபையுடைய விசேஷம் என்ன தெரியுமா? நீங்க சிந்திக்காதது உங்களோடு பேசும். கிருபையின் விசேஷம் என்ன தெரியுமா? நீங்க கேட்காதத உங்க கரத்துல கொண்டு வந்து தரும். ஹல்லேலூயா. நீங்க கேட்காதத நான் இதை கேட்கல, மரியாள் கேட்கல. எனக்கு கற்பத்தில் இது நடக்கட்டும், எனக்கு கற்பத்தில் இது உதிக்கட்டும் மரியாள் கேட்கல. ஆனா மரியாளுடைய கற்பத்தில் அது நடந்துச்சு. அவதான் தேவதூதன் தான் வாலண்டியரா வந்து சொல்றாரு. ஆமா, நான் அதை பின்னாடி பேசுறேன். ஹல்லேலூயா. தலைக்கு மேல கையை வச்சு சொல்லுங்க, நான் கேட்காதத என் கரத்தில் கர்த்தர் கொடுக்க போகிறார். நான் கேட்காதது, சத்தமா சொல்லுங்க, நான் கேட்காதத கர்த்தர் எனக்கு தரப்போகிறார். ஆமேன். அதனாலதான் அவளை இந்த சம்பவத்தெல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லுவதற்கு முன்னாடி தேவதூதன் சொல்லுகிறான், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ என்ன செய்யப்பட்டவள்? ஆசீர்வதிக்கப்பட்டவள். நீ சிந்தையில் உதிக்காததை நான் உன்னோடு பேசும்படியாய் வந்திருக்கிறேன். நீ கேட்காததை உன்னுடைய கரத்திலே நான் தரும்படியாய் நான் வந்திருக்கிறேன். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ கிருபை பெற்றவள், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. എന്റെ ചങ്കാണ്, എന്റെ ഉയിരാണ്, എന്റെ അഴകാണ്, அமிர்தானே. நீங்க சிலர் இங்கே என்ன நிலைமையில இருக்கீங்க தெரியுமா? நான் கேட்டதே இன்னும் கிடைக்கல பாஸ்டர். நான் கேட்டது கேட்டது கிடைக்காதானாக்கு நான் உட்கார்ந்து இருக்கிறேன். நீங்க என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? நீ கேட்காததே தர போறாரு. கர்த்தர் பேசினா இப்படிதான் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தரி போலும் குறையில்லா നിന്നോടുള്ള സ്നേഹം എന്നുയിരേക്കാൾ അരുകണി എന്നും എന്നും വേണം. വലത് കരത്തെ ഉയർത്തി ഒരു തരി പോലും കുറയില്ല. ഓ എന്നുയിരേക്കാൾ അരുകണി എന്നും എന്നും முடிஞ்ச ரெண்டு கரங்களை உயர்த்தி എന്റെ ചങ്കാണേ, എന്റെ ഉയിരാണേ, എന്റെ അഴകാണേ, அமிர்தானே. வலது கருத்தை கீழே போடுங்க. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ஆமே. நீங்க என்ன நிலைமையில வந்து இருக்கீங்க தெரியுமா? பாஸ்டர், நான் கேட்டது கிடைச்சாலே போதும் பாஸ்டர், நான் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனா இருப்பேன். அது மனுஷன் சார், அது மனுஷன் சார். நம்ம அப்பா அப்படிப்பட்டவர் அல்ல. நான் சொல், நீ கேட்காததே தருகிறாருன்னா கேட்டதை தராமல் இருப்பாரா? ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ள கையை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் வெரி குட், கேட்காதத உங்க கரத்துல தரப்போறாரு, ரெடி ஆயிக்கோங்க. ஆமென். இதுதான் கிருபையோட விசேஷம். அப்ப சிந்தையில் உதிக்காததை நான் இது எங்க மற்ற ஏஐட்ட போய் டைப் பண்ணி வாங்கி கொண்டு வரல. ஹல்லேலூயா. ஸோ அது ஏஐட்ட டைப் பண்ணி கொண்டு வர முடியாது. இந்த இப்படிப்பட்ட வார்த்தைகளை
இது கர்த்தர் தருகிற வார்த்தைகள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? ஆமே. இன்றைக்கு வந்த நீங்கள் பாக்கியசாலிகள். ஆமே. நீங்கள் இந்த ப்ரேயர் நம்முடைய 1 month ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க போகிறது. ஆமே. நமக்கு அடுத்து வெளி ஊழியங்கள் பலர் இருக்கிறனால என்னால் முடிய. நீங்கள் நல்லா ஜெபிக்கணும் 1 month ஃபாஸ்டிங் ப்ரேயருக்காக. நீங்கள் இந்த சங்கிலி ஜெப குறிப்புகளை அடுத்த புதன்கிழமை மஸ்டாக ஜெபம் பண்ணணும். முழங்கால நின்று ஜெபம் பண்ணுங்க. ஆமேன். ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகள் நம்முடைய சிந்தையில் உதிக்காத வார்த்தைகளை பேசி கொண்டு இருக்கிறார். நான் கேட்காத தருவேன்னு பேசி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் வெறுமையை விட மாட்டார். நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் அசாதாரணமான சாட்சியாகத்தான் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. 3வது, இது ரொம்ப விசேஷமா. இது என்னகிட்ட ஆண்டவர் பேசினது எனக்கு சிரிப்பு வந்துச்சு. சில வார்த்தைகள் பேசும்போது அழுக வந்துச்சு. இது சிரிப்பு வந்துச்சு. ஏன் அப்படின்னா, நம்முடைய தேவன் யாரு? நம்முடைய தேவைகளை என்ன செய்கிறவர்? சந்திக்கிறவர். அப்படிதானா? அதைத்தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். சிந்தையில் உதிக்காததை பேசுறாரு, நாம் கேட்காதது என்ன செய்வாரு? தருவார். இப்போ கிருபை விசேஷம். இப்போ பரலோகத்துக்கு ஒரு தேவை. பரலோகத்துக்கு என்ன இருக்கு? ஒரு தேவை. என்ன தேவைன்னா, இயேசு என்கிற குழந்தை பெற்றெடுப்பதற்கு பரிசுத்தமுள்ள ஒரு கன்னிகையினுடைய கற்பம் இப்ப பரலோகத்தில் என்ன செய்யப்படுகிறது? தேவைப்படுகிறது. அல்லேலூயா. கற்பம் கிடைச்சா போதும், மீதி உள்ளதை பரலோகம் பார்த்துடும். அதை நம்ம கீழே உள்ள வசனங்களை கவனிக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் பரலோகத்தின் மூலம் நம்முடைய தேவைகள் என்ன செய்யப்படுது? சந்திக்கப்படுது. இப்போ பரலோகத்தின் தேவை மரியாள் மூலம் சந்திக்கப்படுகிறது. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் கிருபையின் விசேஷம். அதுதான் மரியாளுக்கு கிடைத்த ஆசீர்வாதம். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ கிருபை பெற்றவள். எப்படி இருக்குல்ல? வேணும். பரலோகத்துக்கு இப்போ ஒரு தேவை வந்திருக்கு. ஆமேன். அன்றைக்கு ஆதியாகமம் 3 அதிகாரத்தில் பேசப்பட்டது. ஆமேன். ஸ்திரீயின் வித்து தோன்றி ஒருவர் தோன்றுவார், அவரின் தலையை நசுக்குவார். இப்ப அந்த பரிசுத்தமுள்ள குழந்தை என்கிற இயேசு பிறக்க வேண்டும். அதற்கு அவர் மனிதனாய் இந்த பூமியில வர வேண்டும். என்றால் ஆமேன், அவர் குழந்தையாய் பிறக்க வேண்டும். அவர் குழந்தையாய் பிறக்கணும்னா பரலோகத்துக்கு தேவைப்படுகிறது ஒரு கற்பம். பரலோகத்துக்கு அந்த கற்பம் பரிசுத்தமுள்ளதா இருக்கணும். அதனாலதான் அந்த 27ஆம் வசனம் அங்க சொல்கிற தேவனால் அனுப்பப்பட்டான். 27 கடைசி, ஒரு கன்னிகையிடத்தில் நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையிடத்தில் தேவனால் அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் யாரு? மரியாள். அவள் கன்னிகை, அவள் ஒரு பரிசுத்தமுள்ள பெண்மணி. ஹல்லேலூயா. அதனாலதான் தூதன் சொல்றாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ கிருபை பெற்றவள், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். பரலோகத்தின் தேவை உன் மூலம் சந்திக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. ஐயோ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவை உன் மூலம் சந்திக்கப்பட போகிறது. இதுவரைக்கும் நம்ம எப்படி பேசணும்? பரலோகம் உன் தேவையை சந்திக்க போகிறது. ஆனா இங்கே பாருங்க, பரலோகத்தின் தேவை ஒரு மரியாள் மூலம் சந்திக்கப்பட்டது. நான் சொல்றேன், நீங்க தான் அந்த மரியாள். பரலோகத்தின் தேவையை கர்த்தர் உங்கள் மூலம் சந்திக்க போகிறார். நாம் பரலோகத்தின் தேவையை சந்திக்கிறவர்கள், நாம் கிருபை பெற்றவர்கள். இந்த வேடெல்லாம் இன்னொரு பாஸ்டர் பேசினார். நேற்றைக்கு நைட்டு இன்னைக்கெல்லாம் பேசுற வேட நான் பலிபடத்துன்னு சொல்றேன். இன்னொரு பாஸ்டர் பேசினானா நான் உட்கார்ந்து கேட்கவே மாட்டேன். நான் இதுக்கு முன்னாடி எழுப்பி நின்று இருப்பேன். ரலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்னமோ என்னுடைய ரியாக்ஷன் வேற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா எங்களுக்கு பிரசங்கம் கேட்குற பாக்கியம் கிடைக்கிற என்ன செய்ய, எங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற பாக்கியத்தை தான் கதை தந்திருக்கிறார். ஏதாவது நான் வெளி ஊழியங்கள் போகும்போது
ஒர்ஷிப்பு கூடுமா உடனே கேட்குற வேர்டு கெஸ்ட் யார், மெசேஜ் கொடுக்குற ஆள் யார். சோதரம் அந்த நம்ம ப்ரெசன்ஸை ரெண்டு மினிஸ்ட்ரி பண்ணுற ஆள்னா அவ்வளோ சந்தோஷம். ஓகே அப்படின்னு இல்லைன்னா சரி ஓகே வேற வழி இல்லை. சோதரம் பரலோகத்தின் தேவை மரியாள் மூலம் சந்திக்கப்படுது. பரலோகம் இப்போ ஒரு தேவையோடு இருக்கிறது. உண்மைதானா? ஆமே. இதே போல நீங்க நினைக்கிறீங்க இன்னைக்கும் பரலோகம் தேவையோடு தான் நின்று கொண்டு இருக்கிறது. ஏன்னா தேவன் இந்த பூமியில ஏதாவது ஒண்ணு செய்ய விரும்புகிறார்னா அவர் நேரடியாய் செய்ய மாட்டார். நேரடியாய் செய்ய மாட்டார். தேவன் இந்த பூமியில ஏதாவது ஒண்ணு செய்ய விரும்புகிறார்னா அவர் அவருடைய ஜனத்தை கொண்டுதான், அவருடைய பிள்ளைகளை கொண்டுதான் அவர் செய்வார். அப்போ பரலோகத்தை தேவைப்படுது. ஒரு மனிதன் தேவை, அவருடைய பிரசன்னத்தை சுமக்கிற ஒருவன் தேவை. ஏன் நம்மளை இங்க போட்டு இந்த ஜபங்களை வைத்து வைத்து கத்து உருவாக்கி கொண்டு இருக்கிறான். ஏன் அதிகாலை ஜபத்தை உங்களை வர வைத்து என்ன வர வச்சு இங்க பார்த்தா அதிகாலை ஜபத்து லேட்டா வர்ற ஆளே நானாகும். அப்படிப்பட்ட என்ன வர வச்சு உங்களை வர வச்சு நம்மளை இங்க ஜபிக்க வச்சு உபவாசிக்க வச்சு வார்த்தைகளை தந்து நம்மளை ரெடி ஆக்கிட்டு இருக்கிற எதுக்கு தெரியுமா? நம்மளை காட்டில நல்லவர்கள் வெளியே அநேகர் இருக்கிறாங்க. அவர்களை பார்க்க நாம் நல்லவர்கள் என்பதனால் அல்ல, ஏதோ ஒரு தேவை நம் மூலம் சந்திக்கப்பட இருக்கிறது. பரலோகத்தின் தேவை நம் மூலம் சந்திக்கப்பட இருக்கிறது. மணவாளன் இயேசு வரப்போகிறார். சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். மணவாளன் இயேசு வரும்போது அவர் ஒரு ஸ்தலத்தை இன்றைக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த ஸ்தலத்துல ஒரு பெருங்கூட்ட ஜனத்தை சேர்க்க வேண்டும். பரலோகம் ஒரு பெரிய தேவையோடு இருக்கிறது. அந்த தேவைகள் மனோஜ் மூலம் சந்திக்கப்பட போகிறது. கேர்சல் லீடர்ஸ் உங்கள் மூலம் சந்திக்கப்பட போகிறது. என் சத்தத்தை கேட்கிற தாய்மாரே, தகப்பன்மாரே, சகோதரா, உன் மூலம் அந்த தேவைகள் சந்திக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. ஓ ஒரு போலும் அடையாதே என்னை നോക്കിടുന്ന യേശു അപ്പയാണ് എപ്പോഴും എൻ പ്രിയ തോഴൻ. ഇനി ഒരു മുறை കൂടെ ഓർമ്മ പോലും അടയാതെ എന്നെ നോക്കിടുന്ന യേശു അപ്പയാണ്. യേശു അപ്പയാണ് എപ്പോഴും പ്രിയ தோழனாய். பக்கத்துல கை கொண்டு சொல்லுங்க, நீங்கள் கிருபை பெற்றவர்கள். சத்தமா சொல்லுங்க சங்கங்களா, நீங்கள் கிருபை பெற்றவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதெல்லாம் ஒரு 1000 பேருக்கு பேசுற வேண்டுகளாகும். ஆமே. கர்த்தர் சரித்திரத்தை மாற்றுவார், சரித்திரத்தை மாற்றுவார். ஹல்லேலூயா. இது நிச்சயமா நடக்க போகிறது. ஆண்டவர் நிச்சயமா நிறைவேற்ற போகிறார். பரலோகத்தின் தேவை உங்கள் மூலம் சந்திக்கப்பட போகிறது. பரலோகத்தின் தேவை தடிக்காரங்களோட ஃபுல் காஸ்பல் சபையின் மூலம் சந்திக்கப்பட போகிறது. பரலோகத்தின் தேவை இங்கே உட்கார்ந்திருக்கிற இந்த கொஞ்ச ஜனத்தை கொண்டு சந்திக்கப்பட போகிறது. கர்த்தர் அதை சந்திப்பாராக. ஹல்லேலூயா. എന്റെ ചങ്കാണേ, എന്റെ ഉയിരാണേ, എന്റെ അഴകാണേ, അമൃതാണേ. சொல்லுங்க சத்தமா, എന്റെ ഹല്ലേലൂയ. ആമേൻ. എന്റെ അഴകാണേ ആരി. ஆமென். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இதெல்லாம் பேசியாச்சு. இப்படி எல்லாம் பேசும்போது மரியா கேட்குறாங்க, இது எப்படி நடக்கும்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது எப்படி நடக்கும்? எத்தனாவது வசனம்? 34. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி? நான் புருஷன் என்ன செய்யனே அறியேன். அதாவது இன்னும் நான் புருஷன் கூட வாழலையே, இது எப்படி நடக்கும்? அதுக்கு ரிப்ளை அடுத்த அணுகுண்டு, பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிலையிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும்
பரிசுத்தம் உள்ளது. அது உன்னுடைய குமாரன் அல்ல, யோசேப்பின் குமாரனும் அல்ல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது ஒரே வேர்டில் எனக்கு மற்ற 3 பாயிண்ட் ஒரே வேர்டில் சொன்னேன். இது ஒரே வேர்டில் சொல்ல தெரியல எனக்கு, நான் ட்ரை பண்ணுறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது உன்னோடு சொல்லப்பட்ட வார்த்தைகள், உன்னால் நம்ப முடியாத, உன் சிந்தையில் உதிக்காத வார்த்தைகள். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நீ கேட்டதன் பேரில் நடக்காது, நீ கேட்காததை உனக்கு தருகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து தேவனுடைய தேவை உண்மையில நிறைவேற்றப்படும். இந்த மூன்று காரியங்கள் எப்படி நடக்கும் என்றால், ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இது இன்னொரு மனிதன் மூலமா நடக்காது. இன்னொரு மனிதன் இந்த காரியத்தை உன் வாழ்க்கையில் செய்ய மாட்டான். இது பரிசுத்த ஆவியானவரால் நடக்கும். பரிசுத்த ஆவியானவரால் இது நிறைவேறும். ஆமென். ஆமென். இந்த வேர்டு முதல்ல ஆமென் எத்தனை 34ல கேட்கிறாரு. அவன் வேர்டு சொன்ன உடனே அவன் இது எப்படி நடக்கும்? இப்போ நான் 3 பாயிண்ட் சொல்லும் போது உங்களுக்கு கேள்வி இருக்கும். இது எப்படி என் சிந்தையில் உதிக்காததை கர்த்தர் பேசுறாரா? ஓகே, சிந்தையில் உதிக்காததை கர்த்தர் செய்வார். சரி, நல்லா தான் இருக்கு. கைத்தட்டாட்டை திட்டி போடுவார், கைத்தட்டுவோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கேட்டதில்லை, நம்ம கேட்காததையும் தருவாரா? ஆமென். சரி, ஓகே, கேட்டது நடந்தாலே எனக்கு சந்தோஷம். சரி, கேட்காது நடக்குன்னு சொல்றாரு, ஓகே, கைத்தட்டும். ஒரு அலையிலையும் சொல்லுங்க. ஆமென். எனக்கு தேவையை சந்திச்சாலே பெருசு. ஆனா இவர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு? பரலோகத்தின் தேவை உண்மையில என்ன செய்யப்படுங்க. அப்ப இதெல்லாம் எப்படி நடக்கும் என்றால், இன்னொரு மனிதனால் நடக்காது. அடுத்து இந்த காரியங்கள் உன்னாலையும் நடக்காது. மரியாளே, உன்னாலையும் நடக்காது, இன்னொரு மனிதனால நடக்காது. பரிசுத்த ஆவியார் உண்மையில் வருவார். அவர் மூலம் இந்த காரியங்கள் தானாகவே நடக்கும். பரிசுத்த ஆவியார் உண்மையில் நிழலிடுவார். இதெல்லாம் சேர்த்து ஒரே வார்த்தையில் சொல்லுகிறேன், அபிஷேகம் இதை செய்து முடிக்கும். நாம் சுமக்கிற அபிஷேகம் இதை செய்து முடிக்கும். அல்லேலூயா. இப்படி நான் எழுதினதை உங்களுக்கு சொல்றேன். என் வாழ்க்கை குறித்த தேவ திட்டம் மனிதனால் நடக்காது, அது பரிசுத்த ஆவியானவரால் நிறைவேறும். இந்த வேர்டு வந்த உடனே ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து சொல்லுகிறார், இந்த வேர்டு வந்த உடனே 38வது வசனத்துல சொல்றாரு, மரியாள் சொல்றாங்க, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு என்ன செய்வது. அவ்வளவுதான். என்னால நடக்காது, உண்மைதான். இன்னொரு மனிதன் நடக்காது, உண்மைதான். ஆனா பரிசுத்த ஆவியானவரால் இது நடக்கும். 37வது வசனத்துல தேவதூதன் சொல்லுகிறார், மரியாளே, தேவனால் கூடாத காரியம் ஒன்று. எங்கூட சேர்ந்து இந்த வேலை சொல், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். சத்தமா ஒரு அலையில சொல்லுங்க பாக்க. அப்போ இதெல்லாம் எப்படி நடக்கும்? ஒரே பதில், பரிசுத்த ஆவியானவராலே இவைகள் என்ன செய்யும்? நிறைவேறும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரால் ஆமென் இவைகள் நிறைவேறும். என்னாச்சு? என்ன வேணும்? சோத்திரம். லைவ் போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணாதுங்க. சத்தம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இவைகளெல்லாம் எப்படி நடக்கும்? பரிசுத்த ஆவியானவரால் என்ன செய்யும்? நிறைவேறும். ஒரு முறை கூட சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரால் நிறைவேறும். விசுவாசித்தா இன்னும் ஒரு முறை கூட ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து அப்போ இப்ப நமக்கு நல்ல ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கு. நம்ம லைஃப்ல நடக்கும், நம்மளை கொண்டு நடக்கும். ஆனா ஏன் சுயத்தினால முடியாது, ஏன் மாம்சத்தால முடியாது, ஆமென், என்னுடைய திறமையினால முடியாது. எம்மேல் இருக்கிற பரிசுத்த ஆவியானவராலே இவைகள் அத்தனையும் என்ன செய்யும்? நிறைவேறும். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஒரு ஆமென். ஹல்லேலூயா. എന്റെ ചങ്കാണേ, എന്റെ ഉയരാണേ, എന്റെ அழகானே, ஆழ்மிதானே. சரி, ஒன்று சொல்லி முடிக்கிறேன். நிறைய பாயிண்ட் இருக்கு எனக்கு. நான் ஒருவேளை நாளை
பகலில் நான் அனுமதிச்சா சொல்கிறேன். இவளுடைய ஆசீர்வாதம், இது கிருபை விசேஷம் தான் இவ்வளோ சொன்னேன். இன்னொன்று சொன்னேன், அவளுடைய ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? நீ என்ன செய்யப்பட்டவள்? ஆசீர்வதிக்கப்பட்டவள். அல்லேலூயா. இவள்கிட்ட தெரிந்த ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, எல்லாரும் கையிலையும் குழந்தை எப்படி இருக்கும்? திருமணமாகி ஆமேன் சேர்ந்து வாழும்போது குழந்தை என்ன செய்யும்? இருக்கும். ஆனால் இந்த உலகத்திலே மரியாள்கிட்ட மட்டும் எப்படி இருந்துச்சுன்னா, அவள் கன்னிகையா இருக்கும்போது அவள் கர்ப்பவதியாகி ஒரு குழந்தையை பெற்றெடுத்து இயேசு என்கிற குழந்தை அவள் கரத்தில் என்ன செய்தது? இருக்கிறது. கன்னிகை குழந்தை பெற்றெடுக்க முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியினால் அவர் மேல் நிழலிட்ட போது இவள் கரத்தில் என்ன வந்துச்சு? ஒரு குழந்தை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அதாவது இவளுடைய ஆசீர்வாதம் என்னன்னா, மற்றவர்களுடைய கரத்தில் இல்லாதது இப்ப யாருடைய கரத்தில் இருக்கிறது? மரியாளுடைய கரத்தில். பரிசுத்த ஆவி நிழலிட்டு பரிசுத்த ஆவியினால் கற்பந்தரிக்கப்பட்டு ஒரு குழந்தையை பெற்றெடுத்து இப்ப இவ கையில இயேசு என்கிற குழந்தை இருக்கிறது. இது மரியாளுடைய ஒரு பெரிய பெரிய ஆசீர்வாதம். சத்தமா ஆமென். மற்றவர்களோட கையை கொடுத்து சொல்லுங்க, மற்றவர்களிடத்தில் இருக்காதது. கொஞ்சம் டீப்பா சொல்லுவோமா? சொல்ல தைரியம் இருக்கா? இந்த உலகத்துல யாரிடத்துல இருக்காதது உங்களிடத்தில் இருக்கும். இதெல்லாம் பேச ஒரு தைரியம் வேணும், சரிங்களா? ஆமேன். ஆனா எனக்கு நம்ம இன்னும் பேசுவோம் ஆண்டவர். ஆமேன். இது உண்மைதானே? உண்மைதானே? மரியாதை இது இருந்துச்சா சொல்லுங்க. இருந்துச்சு. ஓகே. யாரிடத்துல இல்லாதது. ஆமேன். இவ கையில ஒரு குழந்தை இருக்கு. நீ எப்படி பெற்றா? இது பரிசுத்த ஆவியான நிழலிட்டா. பரிசுத்த ஆவியினாலே நான் கற்பந்தரிக்கப்பட்டு இந்த குழந்தை என்ன செய்து பெற்றெடுத்தேன். உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த சபையை ஆசீர்வதிக்கிறேன். எந்த சபைகளிடத்தில் இல்லாததை இந்த சபையில கர்த்தர் வைப்பாராக. உண்மைதானா? உண்மைதானா? உண்மையான கை தட்டுறீங்களா? ஹல்லேலூயா. இது இந்த சபையினுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம். உலகத்தில் யார்கிட்ட இல்லாததை கர்த்தர் உங்க கரத்துல கொடுப்பாரு. இது உங்களுக்கு கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம். கண்களை மூடுவோம், நான் பேசுவோம். ஏன்னா எனக்கு இன்னும் ஒரு 3-4 வேர்டு எல்லாம் ஆட்டோபாம் வேர்டாகும். அதை டெலிவரி பண்ணணும். அந்த ப்ரெசன்ஸில் டெலிவரி பண்ணும்போது அது 100 மடங்கு விதையாய் மாறும். ஹல்லேலூயா. தலைக்கு மேலே கையை வச்சு சொல்லுங்க, மற்றவர்களிடத்தில் இல்லாதது என்னுடைய கரத்தில் இருக்கும். ஒரு முறை கூட சொல்லுங்க, மற்றவர்களிடத்தில் இல்லாதது என்னுடைய கரத்தில் இருக்கும். ஹல்லேலூயா. ஒருத்தரை போலும் கூரையில்லா நின்னோடுள்ள ஸ்நேகம் என் உயிரே காள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் கிருபை பெற்றவர்கள், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எங்கள் சிந்தையில் உதிக்காதது எங்களோடு பேசுகிறீர். நாங்கள் கேட்காதது எங்கள் கரத்தில் தருகிறீர். பரலோகத்தின் தேவை எங்கள் மூலம் சந்திக்கப்படுகிறது. இந்த ஊழியம் அடுத்த கட்டத்துக்கு போகிறபடியால் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மற்றவருடைய கரத்தில் இருக்காதது எங்கள் கரத்தில் இருக்கும். இது எப்படி நடக்குன்னு கேட்டால் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு ஒன்று தெரியும், பரிசுத்த ஆவியானவரால் இது நடக்கும். இது நடக்கும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்னும் ஒரு முறை கூட, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு அடுத்த கட்டத்தில் எங்களை கொண்டு செல்லுகிறபடியால் நன்றி. இந்த வார்த்தைகள் எங்களோடு பேசப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி. ஆமென். தொடர்ந்து கிரியை செய்யும், ஆளுகை செய்யும். இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார்.